தேனி மாவட்டம் தேவாரம் அருகே ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோழிப்பண்ணைக்குள் புகுந்த தண்ணீரால் 8000க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவிற்குட்பட்ட தேவாரம் பகுதியில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக தேவாரம் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள பிள்ளையார் ஊத்து ஓடையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த கடும் வெள்ளப்பெருக்கு ஆனது தேவாரம் டி ரெங்கநாதபுரம் சாலையில் உள்ள டி மூனாண்டிபட்டி கிராமத்தை சேர்ந்த கதிரேசன் என்பவரது கோழிப்பண்ணைக்குள் புகுந்தது. இந்த நள்ளிரவில் வந்த அந்த வெள்ள நீரானது கோழிப்பண்ணைக்குள் புகுந்ததால் தீபாவளி பண்டிகைக்காக விற்பனைக்கு தயாராக இருந்த சுமார் 8000க்கும் மேற்பட்ட கோழிகள் நீரில் மூழ்கி பலியானது. செய்வதறியாது தவித்த கோழிப்பண்ணை உரிமையாளர் இது குறித்து வருவாய்த்துறையினருக்கு தகவல் அளித்தார். தற்போது சம்பவ இடத்திற்கு உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் சையத் அகமது மற்றும் வட்டாட்சியர் கண்ணன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பிள்ளையார் ஊத்து ஓடையில் ஏற்பட்ட அடைப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் சரி செய்து கோழிப்பண்ணைக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி விற்பனைக்கு தயாராக இருந்த சுமார் 8000க்கும் மேற்பட்ட கோழிகள் பலியானதால் பண்ணை உரிமையாளர்களுக்கு சுமார் 30 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக வேதனை தெரிவிக்கிறார் சிவரஞ்சனி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிக்குமார்.